சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். சனி பயிற்சி பலன்கள் 2025 கன்னிராசி. கன்னிராசிக்கு கண்டக சனி ஆரம்பம். இந்த பலன்கள் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறது, இந்த கண்டக சனி அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டக சனி அப்படின்னா அது ஏதோ கண்டத்தை கொடுக்கறது அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. கண்டகம் அப்படிங்கிறது ஒரு பகுதியை இணைக்கிறது. அதான் கண்டகங்கிறது. இப்போ தலைப்பகுதியையும் உடல் பகுதியையும் இணைக்கிறது கழுத்து. அந்த கழுத்து பகுதியை கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவபெருமான் அந்த இடத்துல இந்த விஷம் அருந்தினப்போ அந்த இடத்துல அவருக்கு அந்த அந்த அடையாளம் தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவருக்கு திருநீல கண்டர்னு பேர். அது மாதிரி கண்டக சனின்னா கண்டம் கிடையாதுங்க. அது 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது, இப்போ எப்படி அந்த இணைப்பு அப்படின்னா, உங்கள் ராசி இப்போ கன்னி ராசின்னா இந்த ராசிக்கு 6 கட்டம், இங்கிட்ட 6 கட்டம். அந்த 7வது கட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுற இடம் தான் உங்களுக்கு இணைப்பு. இந்த 6 பகுதி அந்த 6 பகுதி இணைக்கிறதுனால இதை நம்ம கண்டக சனி அப்படிங்கிறோம். இதனால ஏதோ கண்டம்லாம் வந்துடாது. ஏதோ கண்டம்னா விபத்து, அப்படி இல்லைன்னா பாதிப்பு அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் என்ன பலன்களை தருவாரோ அந்த பலன்கள் சரியாகவே தருவார். அது உங்களுக்கு சாதகமான பலன்களாகவும் இருக்கும். ஏன்னா சனி பகவான் இந்த கன்னிராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி. குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம், குழந்தைங்களை சொல்லக்கூடிய இடம். அவர் 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வேலை விஷயத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு தொழிலோட வேலையை அமைச்சு கொடுக்கறதுல மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கறது சனி பகவான் தான். ஏன்னா 6ஆம் இடம் வேலையை சொல்லக்கூடியது. அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக உங்களுக்கு சனி பகவான் தான் வராரு. இப்போ 7ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். இப்போ என்ன செய்வார் அப்படின்னா, கண்டக சனி அப்படிங்கிற இந்த இடத்துல சனி பகவான் உங்களுக்கு தொழிலில், அது 7ஆம் இடங்கிறதுனால திருமணம், அதே போல் 7ஆம் இடம் அப்படிங்கிறதுல வெளிநாடையும் வரும். வெளிநாட்டு தொழில், வெளிநாடு சம்பந்தமானது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களை உண்டாக்குவார். சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி. அதே போல் உங்களுக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குலதெய்வம் அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடியவர். இதெல்லாம் உங்களுக்கு ராசியை பார்க்குறாரு. பொதுவாக சனி பகவான் ராசியை பார்க்கும்போது உங்கள் கன்னி ராசிக்கு அது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். கன்னி ராசிக்காரங்க வேறு ஏதாவது கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டு, அதே போல் திசாபுத்திகள் பாதிக்கப்பட்டிருந்தால் தான் சனி பகவானோட கோச்சார நிலையில் அதிக பாதிப்பு இருக்கும். பொதுவாக சனி பகவானை வச்சு கன்னிராசிக்கு அதிக பாதிப்புகள் வராது. அதுவும் இந்த கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் 7ஆம் இடத்துல, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். நிறைய திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமணம் இந்த நாட்களில், இந்த கண்டக சனி காலத்தில் நடக்கும். திருமண தடையாக இருந்து திருமணம் பண்ணவே முடியல அப்படின்னு இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண முயற்சிகள் வெற்றியை தரும் 7ஆம் இடம்ல. அதனால் அதே போல் தொழில் வியாபாரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் அந்த 7ஆம் இடம்னா எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, பார்ட்னர், கூட்டு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. கூட்டு தொழிலும் இருக்கும். ஆனால் அதை விட ஒரு நண்பர் உங்களுக்கு தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ இல்லை உங்களுக்கு வேலைக்கோ உதவி செஞ்சார்னா, அவருடைய உதவி கிடைக்கும்போது அது கூட உங்களுக்கு ஒரு கூட்டு தொழில் மாதிரி தான். அவரால் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால. ஏன்னா இந்த 7ஆம் இடம் அப்படிங்கையில் மனைவி, நண்பர்களை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல சனி பகவான் வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி நண்பர்களால்
தொழில் வியாபாரத்துக்கோ அல்லது வேலைக்கான முயற்சிகளுக்கோ உதவிகரமாக நண்பர்கள் அமைவாங்க. புதிய நண்பர்கள் எதிர்பாராத வகையில் அமைவாங்க. அதில் எப்போவுமே வந்து இந்த 7ஆம் இடம் அப்படிங்கையில 6 இடத்துக்கு முன்னாலே இந்த 6 இடமும் வந்து மாற்றத்தை கொடுக்கும். முன் வாழ்க்கை பின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது திருமண வாழ்க்கையை கூட நம்ம சொல்லலாம். ஒரு மனுஷன் வந்து ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு மாதிரியான வாழ்க்கை, அதாவது அவங்களுக்கு தாய் தந்தையரோட வாழ்க்கை இருக்கும்போது ஒரு சுதந்திரம் இருக்கும். ஆனால் இந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்க இன்னொருத்தரோட இப்போ பெண்ணாக இருந்தாங்கன்னா ஒரு ஆணை திருமணம் பண்ணுறது, அதே போல் ஒரு ஆண் வந்து பெண்ணை திருமணம் பண்ணோன்னே இந்த முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் வந்து இன்னொருத்தங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்க வேண்டியதுக்கு வந்துடுவாங்க. இன்னொருத்தர் இவங்க தனித்து முடிவு எடுக்கிறதோட இன்னொருத்தருடைய துணையும், அதாவது பார்ட்னரோட துணையும் வந்து இவங்க கேட்குற மாதிரி இருப்பாங்க. அதனால இந்த 7ஆவது கட்டத்துக்கு அப்புறம் சனி பகவான் போகும்போது உங்களுக்கு அதை வந்து பார்ட்னருங்கிறவங்க வந்து உங்களுக்கு நல்லாவும் அமையலாம், அமையாமலும் போகலாம். ஆனால் நல்லா அமைஞ்சவங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லபடியாக உங்கள் 7ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். அது எல்லா வகையிலையும் இருக்கும். தொழில் மாற்றமாக இருக்கும், அல்லது வியாபாரத்தில் மாற்றம், வேலையில் மாற்றம், இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நடக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பாதிக்கு அப்புறம் வாழ்க்கை நிலை வந்து மாறுற மாதிரி தான். இது கோச்சாரத்தில் சனி பகவான் வரும்போது நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார், கண்டக சனி ஆயிடுச்சு, கண்டம் வந்துடும்னு நினைக்க வேணாம். ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார். அதே போல் சனி பகவான் வந்து சந்திரனை பார்க்குறாரு. சந்திரனுங்கிறது யார்? சந்திரனுங்கிறது மனோகாரகன், உடல்காரகன். சனி பகவான் வந்து பொதுவாக மந்த நிலையில் இருக்கக்கூடியவர். அவர் உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு உங்கள் மனசில் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். உடலில் ஒரு எப்போவுமே வந்து ஸ்பீடாக இருக்க மாட்டீங்க. ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே ஸ்பீடாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே போல் ஸ்பீடே இல்லாமல் மந்தமாக இருக்கவங்க கொஞ்சம் ஸ்பீடாக ஆகிற மாதிரியும் இருக்கும். ஒரு மாற்றத்தை தான் சனி பகவான் அங்கே கொடுப்பார். அதே போல் வீடு மாற்றம் நிச்சயம் உண்டாகும். 100% வந்து சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது சந்திரனுங்கிறது வீடு, இடமாற்றம், உங்களுக்கு வீடு மாற்றம் உண்டாயிரும். ஒன்று நீங்கள் உங்கள் வீடு அங்கேயே குடும்பம் இருந்தாலும் நீங்கள் வேலை விஷயமாவோ வியாபார விஷயமாவோ தொழில் விஷயமாக ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் மாறி போய் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அடிக்கடி வீட்டில் இருந்து பிரிஞ்சு போய் இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை விஷயமாக ஏதாவது வெளியூர் வெளிநாடு இப்படி போயிட்டு வர மாதிரி இருக்கும். நிச்சயமாக வெளிநாடு யோகம் அதிகம் பேருக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ சனி பகவான் வந்திருக்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அது வெளிநாட்டை சொல்லக்கூடிய இடம், நீர் ராசி. அங்கே சனி பகவான் இருந்து சந்திரனை பார்வை செய்கிறாரு. அதாவது கன்னி ராசியோட 7ஆம் பார்வையை அந்த இடத்துல பார்க்குறாரு. அதனால் நிச்சயமாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியடையும். வெளிநாடு சம்மந்தமான தொழில் வியாபாரம்லாம் சிறப்பாக இருக்கும். சில பேர் ஐடி துறையிலலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து வெளிநாடு முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு அமையும். சில பேருக்கு கம்பெனி மூலமாகவே வெளிநாடு போகிற யோகம் வந்துடும். ஏன்னா இந்த 7ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அது தூர தேசத்தை சொல்லக்கூடிய இடம். அதனால் வெளிநாடு யோகம் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ சந்திரனை வந்து சனி பகவான் வந்து பார்த்துட்டா இடமாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரி அது வந்து அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து இருக்கும். அப்படிங்கிறத இந்த கோச்சார கிரகத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். இது 100% நடக்கும். வீடு மாற்றமோ இடமாற்றமோ இவங்களுடைய வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ
இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இல்லை இவங்க சுயமாக வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட அந்த வேலையில் கூட ஒரு மாற்றம், அதாவது இடம் மாற்றம் உண்டாயிரும். அது நிச்சயமாக இவங்களுக்கு நடக்கும். இதுக்கடுத்து சனி பகவானுடைய பார்வையை பார்க்கணும். அவர் 9ஆம் 3ஆம் பார்வை அவருக்கு இருக்குது. அதுக்கடுத்து 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை. இந்த 3ஆம் பார்வையாக பார்க்குறது உங்கள் கன்னிராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிச்சயமாக வெளிநாடு, ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதீத ஈடுபாடு, ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் ஏதாவது திருப்பணி செய்கிறது, நீண்ட தூர கோயில்களுக்கு வேண்டுதல்களை செஞ்சுட்டு வர்றது, உயர்கல்வியில் ஒரு உயர்வு, அதே போல் சில பேருக்கு திடீர் பதவி உயர்வு, அரசியலில் இருக்கவங்களுக்கு அரசில் பெரிய பதவி கிடைக்கிறது. இந்த மாற்றத்தை வந்து சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கையில் உருவாக்கிடுவார். இதுக்கடுத்து உங்கள் ராசியை பார்க்குறத பற்றி நான் நிறைய பேசிட்டேன், சொல்லியிருக்கேன். இதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. இந்த 4ஆம் இடங்கிறது இடம், வீடு, வாகனம், தாய், ஆரம்ப கால கல்வியில் ஒரு நடுத்தரமான கல்வியை சொல்லக்கூடியது. அந்த கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் தாயோட சுகங்கள் மேம்படுறது, தாயோட நல்ல ஒரு உறவு நிலை இருக்கிறது. சில பேருக்கு தாயோட நல்ல உறவு நிலை இருந்தால் அவங்க தாயிட்டேருந்து வேறு இடத்துக்கு பிரிஞ்சு போகிறது. ஏன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். எது இருந்ததோ அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி கொடுப்பார். ஆனால் இதில் ஒரு யோகமான நிலை வந்து உண்டாகும். சனி பகவான் வாகனம் இல்லாதவங்களுக்கு புதிய வாகனம் வாங்கும் சூழ்நிலையை உண்டாக்கிடுவார். அதே போல் ஏற்கனவே 2 வீலர் வச்சுருக்கவங்க கார் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது நிச்சயமாக வாகன யோகம் உண்டாகும். அதே போல் நீண்ட நாளாக வீடு கட்ட முடியாமல் தடை ஏற்பட்டவங்களுக்கு இந்த இடத்துல வீடு கட்டி முடிச்சிருவாங்க. அதே போல் இடம், வீடு வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவங்கள இந்த இடத்துல வீடு, இடம் வாங்க வச்சிரும். வீடோ இடமோ வாங்குவாங்க. வீடு மாற்றம் இருக்குங்கிறது வேற, வீடு இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை 4ஆம் இடத்தை சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்போது நிச்சயமும் உண்டாகும். இந்த பதிவில் வந்து நான் சில விஷயங்கள் வந்து கன்னிராசிக்கு சொல்லியிருக்கிறதுல உங்கள் சுயஜாதகத்தில் அந்த திசா புத்திகள் உங்களுடைய கிரக நிலைகளை வச்சு சில விஷயங்கள் மாற்றங்கள் வரலாம். ஏன்னா இப்போ 7ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் இருந்தார்னா வேலையை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை அடைஞ்சிரும். அதே இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா உங்களுடைய சொகுசு வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு உயர்வை கொண்டு வந்துடும். ஏன்னா சுக்கிரன் அந்த இடத்துல உச்சம். மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம்னா சொகுசு வாழ்க்கை அமையும். நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை, வசதி வாய்ப்புகள் கூடும், அப்படியே எடுத்துக்கலாம். பண வரவுகள் அதிகரிக்கும். இப்படியே உங்களுடைய கிரக நிலைகளை வச்சும் சொல்லலாம். இது நிறைய மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால 7ஆம் இடத்துல இருக்கும்போது திருமணம், வெளிநாடு, தொழில் உதவி, அதே போல் நல்ல விஷயங்கள் அதிகம் நடக்கிறதுக்கு, பெரிய மாற்றம் வர்றதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஜாதகம் இதெல்லாம் வந்து தேடி வரவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில், ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த சனிப்பெயர்ச்சி 2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டாக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.